ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது போல மக்கள் நீதி மய்யத்தின் செயற்குழு கூட்டம் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள அக்கட்சி தலைமை அலுவலகத்தில் தற்போது தொடங்கியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் காத்திருக்கிறார். நந்தினி, இந்த செயற்குழு கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட இருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணலாம். மக்கள் நீதி மய்யம் கட்சியின் நிர்வாக குழு மற்றும் செயற்குழு கூட்டம் சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமலஹாசன் தலைமையில் சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்தில் தற்போது தொடங்கி இருக்கிறது. அந்த வகையில் தான் சரியாக இந்த கூட்டம் என்பது தற்போது தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் அனைத்து நிர்வாக குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் தவறாது கலந்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ள நிலையில் தற்போது அனைத்து உறுப்பினர்களும் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் கட்சியின் கட்டமைப்பை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக மக்கள் நீதி மய்யம் கட்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்காக மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து விவாதிக்க இருக்கிறார்கள். குறிப்பாக வரவிருக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலுக்கு கட்சியை தயார்படுத்துவது தொடர்பான அறிவுறுத்தல்களை மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் வழங்குவார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் மக்கள் நீதி கட்சியின் நிர்வாக குழு மற்றும் செயற்குழு கூட்டம் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள மக்கள் நீதி மய்யம் கட்சி அலுவலகத்தில் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் தலைமையில் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்படும். குறிப்பாக கட்சியை மறுசீரமைப்பது தொடர்பாகவும் கட்சி நிர்வாகிகளுக்கான பொறுப்புகள் வழங்குவது உள்ளிட்டவை குறித்து முக்கிய முடிவு எடுக்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது.